வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, கலந்தை பீர் முகமது அவர்கள் எழுதிய காலவேர்கள் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். நாள் பிந்திப் போய்விட்டது. வயிற்றுக்குள் மூன்றாவது ஜீவன். எல்லோரும் சும்மா இருப்பது போல் இருக்கிறார்கள். எவருக்கும் தோன்றுவது அவர்களுக்கென்று உள்ள கவலைகளில் அவரவர் மூழ்கி இருப்பது போலத்தான். ஆனாலும் அடுத்தவரின் நடை உடை பாவனைகளை கண்டுகொள்ளும் மூன்றாவது கண் ஒன்று இருக்கிறது. குளியல் அறைக்கோ வேறு மறைவான இடங்களுக்கோ எந்த ஒரு பெண்ணும் சென்று சற்று நேரம் கழித்து திரும்பி வரும் நாள் எப்போது என்பதை அவர்கள் அறியாது உணர்வுகளாலேயே அறைந்து வைத்திருக்கிறார்கள். நஸ்ரீனின் நாள் தப்பி போய்விட்டது என்பது அவர்களின் உணர்வுகளை பரபரப்படைய வைத்திருக்கிறது. சின்னமச்சி வஹீதா நஸ்ரீனை நெருங்கி நின்று கேட்டாள். மச்சி, நாள் பிந்திட்டு போல தெரியுது, காக்காவுக்கு தெரியுமா? எரிச்சல் தான் முந்திக் கொண்டு வந்தது. சீறினாள் நஸ்ரீன். உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? இதேதான் ஜோலியா? எங்க எவளுக்கு எப்போ எதுன்னு உத்து பார்த்துக்கிட்டே அலையிறது. சி, ரொம்பவும் அருவருப்பா இருக்குப்பா. சூரிய ஒளியை எதிர்கொண்டு கொடியில் சேலையை கோணல் மாணலாக விரித்து போடுகிற நஸ்ரீனின் முகத்தில் சட்டென்று பொங்கிய கோபத்தின் அளவு சூரியனையே சுட்டு விடும் போல் இருந்தது. வஹீதாவுக்கு மூக்கறுத்தது போல இருந்தது. விரிந்து இருந்த புன்னகை முகம் சிறுத்து கருத்து விட்டது. மச்சியின் கோபம் புதிது என்றாலும் விட்டுவிடவில்லை. இதுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? 10 மாசத்துக்கும் வெளியே தெரிய விடாம மறைச்சு வச்சுக்கங்களேன். அப்ப ஒரு கெட்டிக்காரி தான் நீங்க. செய்யறதையும் செஞ்சுக்கணும், வெளியிலையும் தெரியக்கூடாதுன்னா. வஹீதா எந்த பேச்சையும் லேசில் விடுகிறவள் இல்லை. முன் யோசனை இல்லாமல் தன் மச்சியிடம் கோபப்பட்டது மட்ட ரகமான தவறு என்பது நஸ்ரீனுக்கு உரைத்தது. வஹீதா நஸ்ரீனிடமிருந்து விலகி போகும்போது என்ன சொல்லிவிட்டு போனாள்? நீங்க என் மேல கோபப்பட்டதுக்காக வேண்டியே நான் எல்லார்கிட்டையும் சொல்றேனா இல்லையான்னு பாருங்களேன். வஹீதாவின் வாய் சும்மா இருக்காது. சபை நடுவே கூட பச்சை பச்சையாய் வார்த்தையாடி சிரிக்க வைத்து விடுவாள் சில சமயங்களில். இப்போது நஸ்ரீன் மீதான கோபத்தில் எல்லோர்க்கும் முன்னால் மட்டை உரித்து விடுவாள். நஸ்ரீனுக்கு எரிச்சலாயிருந்தது. தானும் தன் கணவனும் விரும்பாமலேயே இது நடந்துவிட்டது என்று சொன்னாலும் யாரும் நம்ப போவதில்லை. சமாளிக்கும் விதம் பற்றி யாரிடம் போய் கற்றுக்கொள்ள முடியும்? அதிலும் தன் மாமனாரை நினைக்கும் போதுதான் உதறல் எடுக்கிறது. சதா நச்சரித்து கொண்டு இருப்பது அவர்தான். இவள் காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே தன் ஒரே மகனிடம் யாசித்துக் கொண்டிருப்பவர் இல்லையா இவர்? என்னப்பா, 2 பிள்ளைங்களும் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சாச்சு. இப்பவாச்சும் என் கையில வச்சு கொஞ்சறதுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனால் வாப்பாவின் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு வாய் பொத்தி ஊமை போல் வரும் யூனுஸை சும்மா விடமாட்டாள் நஸ்ரீன். கிழவருக்கு எத்தனை பெத்து கொடுத்தாலும் தீராது. இதுகளை பெத்து நாம வளர்க்கறதுக்கு படுற பாடு கொஞ்சமும் கண்ணுல படலையா? என்னமோ லட்சம் லட்சமா சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி தான் தினமும் இதே பேச்சு. அவர் அப்படித்தான் நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டு கிடப்பாரு. வயசாகி போன காலமுல்லா, நீ பாட்டுக்கு சும்மாரு. நம்ம வீட்டோட நிக்கிற பேச்சா இருந்தா பரவாயில்லையே, வீட்டுக்கு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் இதே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம 2 பேருக்கும் புத்திமதி சொல்லி இன்னொன்னு பெத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி விடுறாரு. எனக்கு எரிச்சதான் முட்டிக்கிட்டு வருது. தாலி கட்டிய கணவனிடம் இதை பேசியே பல முறையும் அமைதி கண்டாகிவிட்டது. ஆனால் இப்போது இந்த விஷயம் மாமனாரின் செவிகளுக்கு போய்விட்டது என்றால் வேறு வினையே தேவையில்லை. தன் கணவனுக்கு உடனே கடிதம் எழுத வேண்டும் என்று எண்ணினாள். இந்த அவசரத்துக்கு கைவசம் காகிதம் கூட இல்லை. திருமணமான புதிதில் எல்லோரையும் போலவே தானும் இந்த இன்பத்திற்காக பரபரத்திருந்தது நஸ்ரீனின் ஞாபகத்தில் வருகிறது. தவம் செய்து காத்திருந்த நாள்கள் நெஞ்சில் நிழலாடுகிறது. தன்னோடு திருமணமான தோழிகள் வரிசையாய் பெற்று போட்டு முத்தம் கொடுத்து கொஞ்சி குலாவி தோளில் சுமந்து திரிந்த காட்சியைக் கண்டு விசனமுற்று தனிமை கொடுமையானதாக அல்லவா இருந்தது? அந்த இனிமை சில வருஷங்களுக்கு பிறகு வெட்கம் விட்டு உலகம் முழுவதும் அரை கூவி சொல்ல வேண்டும் என்று துடி துடிக்கவில்லையா? அப்படிப்பட்ட ஒரு நாள் தானே இப்போதும் வந்திருக்கிறது.
ஏன் இன்று மனதும் கை காலும் நடுங்க வேண்டும்? சனிக்கிழமை ராத்திரிக்கே திருநெல்வேலியில் இருந்து கணவன் வரவே செய்வான். என்றாலும் அதற்குள் தான் அவனுக்கு எழுதி தெரிவித்து விடுவதில் நன்மைகள் உண்டு. அறைக்குள் யாருக்கும் தெரியாதபடி ராத்திரியில் மண்ணெண்ணெய் விளக்கை எரியவிட்டு அதன் சிறு தீயில் இருந்து கிடைத்த வெளிச்சத்தில் உடம்பை அமுக்குகிற தூக்கத்தை முறித்தபடி ஒவ்வொரு எழுத்தாக அச்சுக்கூட்டி எழுதினாள். தூக்கத்தில் இருக்கிற சிலரின் கமுக்கமான குரட்டை ஒலிகளும் மூச்சு வாங்கல்களும் அவளுக்கு ஆசுவாசமாய் கடிதம் எழுதும் நிம்மதியை தந்தன. அவள் நினைப்பு முழுவதும் மகளின் நோட்டில் இருந்து கிழித்த தாளில் சரியாக வந்து விழுந்திருந்தன. அப்போதே கடிதத்தை நாளாக மடித்து உரையில் இட்டு யாருக்கும் தெரியாமல் எடுத்து வைத்திருந்து சோற்று பருக்கைகளை போட்டு நசுக்கி தேய்த்து ஒட்டி காலையில் தபாலிலும் சேர்த்து விட்டாள். வீட்டில் இருக்கும் அத்தனை கண்களுக்கும் தப்பாத விஷயம் மாமனாரிடம் போகாமலா இருந்துவிடும்? அவள் கடிதத்தை தபாலில் சேர்த்துவிட்டு வந்த 1 மணி நேரத்துக்குள் வீடு உற்சாகத்தில் மூழ்கிவிட்டது. இந்த ஆர்ப்பாட்டமும் மகிழ்ச்சி பெருக்கும் நஸ்ரீனை பீதி கொள்ள வைத்து விட்டன. மாமனார் சுக்கூர் வழக்கம் போல் ஆத்தங்கரை தாயின் பேரில் நேமிசம் செய்து கொண்டார். வீட்டின் மொத்த உணர்வையும் உள்வாங்காத அவள் முகம் ரகசியத்தை கசிய விட்டுவிட்டது. 3வது பிறப்புக்கு அவள் ஒத்திசைந்து இருக்கவில்லை என்கிற உண்மை நேரம் போக போக எல்லோருக்கும் பிடிப்பட்டது. ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கணும்? மாமியாரின் தரப்பில் இருந்து முதல் கேள்வி எழுந்துவிட்டது. காய்கறி நறுக்குவதற்கும் அரிசி களைவதற்கும் இடையே மருமகளின் வார்த்தைகள் பிடிப்பற்ற வந்து விழுந்தன. 2 பெத்தது போதாதா? அந்த 2 பேரையும் நல்லபடியா வளர்த்தெடுக்கிறதுக்கு கண்மணியான நாயகன் உதவி செஞ்சா போதும். இன்னொன்னு வேணும்னு யார் தவம் இருக்காளாம்? மாமியாருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. தன் மகள் வஹீதாவை பார்த்து கொண்டே சொன்னாள். ஏளா, உன்னத்தான் உன் மச்சி பேசுறத கேட்டையா? என்னமோ 10 பிள்ளைங்களை பெத்து போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரி தான் சடைச்சுக்கிறா. ஊர் உலகத்துல இல்லாத அதிசயமாட்டு இருக்கே. வஹிதாவுக்கு நஸ்ரீன் மச்சியின் மீது எப்போதுமான கோபம் எதுவும் கிடையாது. நேற்று மச்சி பொறுமையற்று பேசினாள் என்பதுதான் கடுப்பு. இப்போது அவளுக்கு ஆதரவாக பேச தயார். ஆனால் உம்மாவிடமிருந்தும் வாப்பாவிடமிருந்தும் தான் மீள முடியாமல் போகலாம். ஆகவே வாயை திறக்க மறுத்தாள். மகள் ஒன்றும் பதில் பேசாமல் இருப்பது சுக்கூருக்கு வருத்தம் தந்தது. அவர் அடுப்படிக்குள் எட்டி பார்த்தார். பேச்சு நின்றுவிடுமோ என்று பயமாக இருந்தது. அவர் மனைவியை பார்த்து சொன்னார். மச்சியும் மச்சியும் பேசி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதான் இப்ப பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. நான் பெத்தம் அவன் வரட்டும், எல்லாம் அவங்கிட்ட பேசிக்கிறலாம். இந்த இளவெடுப்பாளவளுகளுக்கு என்ன புரியும் என்றார் மாமியார். முன்னெச்சரிக்கை உணர்வோடுதான். ஒரு கடிதம் எழுதி அனுப்பியது பற்றி நஸ்ரீனுக்கு இப்போது ஒரு திருப்தி உண்டானது. சுக்கூர் கொஞ்சம் யோசித்துவிட்டு சொன்னார். அவங்கிட்ட என்னத்த பேச? நீ ஒன்று யோசிச்சு பார்த்தியா? புள்ள வேண்டாம்னா எதுக்கு உண்டாவணும்? நஸ்ரீனுக்கு கழுத்தை பிடித்து இறுக்கியது மாதிரி இருந்தது. ஊரெல்லாம் அடங்கி போயிருக்கிற நேரத்திற்கு நாய்கள் மட்டும் விளையாடவோ ஊளையிடவோ அனுமதிக்கப்பட்டு இருக்கிற சமயத்துக்கு கடைசி பஸ்ஸில் இருந்து இறங்கினான் யோனுஸ். தேய்பிறையின் பற்றாத வெளிச்சத்தில் அவன் வயல் வரப்புகளுடைய வேகமாய் வந்தான். பழகி போன பாதையில் வளைவுகளில் கால்கள் தானே திரும்பி தானே நிதானித்து சீராய் வந்து சேர்ந்தன. கதவை தட்டி வீட்டுக்குள் நுழைந்ததும் வாப்பாவும் அம்மாவும் சூழ்ந்து கொண்டார்கள். தலையணை மந்திரம் பாய்வதற்கு முன் தங்கள் தரப்பினை வலுவாக்க விரும்பினார்கள். அவனோ சிரத்தை காட்டவில்லை. காலையில பேசிக்கிறலாம், எனக்கு தூக்கம் கண்ணை சுழட்டு. சொக்கோருக்கு வெறுப்பாக இருந்தது. வேலை வெட்டி இல்லாம பைத்தியக்காரங்க மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறையோ? அப்படியும் யூனுஸ் கை கால் கழுவிட்டு எதுவும் பேசாமல் படுக்க போய்விட்டான். வாப்பாவும் அம்மாவும் இப்படி வந்தவுடனே முற்றுகையிடுவது அவனுக்கு அதிகமான அயற்சியை தந்தது. கடையில் வேலை பார்த்து கொண்டு தினமும் ஊருக்கு வர முடியவில்லை. சனிக்கிழமை இரவுதான் நிம்மதியான தூக்கம் தேடி வருகிறான். குடும்பத்துடனும் வாழ கிடைப்பது இந்த ஒரு நாள்தான். அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வர வர இப்போது கசப்பான சம்பவங்களுக்கோ விவாதங்களுக்கோ தான் சரிப்பட்டு போகிறது. முன்பு இருந்த அளவுக்கு எதுவும் இப்போது சுவாரஸ்யமாய் இல்லைதான்.
ஆனாலும் பிள்ளைகளோடு இருந்து பேசி சிரிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. திங்கட்கிழமை காலையில் திருநெல்வேலி செல்லும்போது மனம் முழுக்க குழந்தைகளின் சிந்தனைகளால் நிரம்பி விடுகின்றன. நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கசப்பான நாளாகி விடுமோ என்று கவலை கொண்டான். எவ்வளவோ சொன்னேன், கவனமா இருங்கோன்னு. இப்ப பாருங்க, பிச்சு பிடுங்கிட்டு கிடக்குறாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு மட்டும் யோசிப்போம். எந்த முடிவா இருந்தாலும் நிதானமாத்தான் எடுக்கணும். அவன் நெஞ்சில் கை போட்டு தடவினாள். இருக்கட்டும், அதுக்கு அவ மூணாவதும் ஒன்று பெத்துக்கிட்டு இன்னும் கஷ்டப்படணுமா என்ன? நம்ம கிட்ட 3 குழந்தைகளையும் வச்சு காப்பாத்துறதுக்கு தெம்பு இருக்கணும். அதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கணும். 2மே இல்லை. இருக்கிற 2 குழந்தைகளையும் பசி பட்டினின்னு இல்லாம வளர்த்தெடுக்க எவ்வளவு சிரமப்படுறேன்னா, இதை நான் தான் உங்களுக்கு சொல்லி காட்டணுமா? எல்லா செலவுகளையும் எழுதி வச்சுக்கிட்டு தானே வாரேன். என்னைக்காவது ஒரு நாள் அதை வாங்கி கணக்கு வழக்கு என்னான்னு பார்த்துருப்பீங்களா? நான் சொல்ல என்ன இருக்கு? உங்க வருமானத்தை உங்க வகையிலேயே நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இந்த கணக்கு போட்டு பார்க்கிற வேலைக்கெல்லாம் அவன் அஞ்சுகிறான். அது விரட்டி அடிக்கிற விஷப்பாம்பு. அவள் சொன்னால் கணக்கு சரிதான் என்ற ஒரே சொல்லில் முடங்கி விடுகிற ரகம். நஸ்ரீன் அவன் முகத்தை திருப்பினாள். வரவு செலவு பத்தி பேசினா போதுமே, உடனே முகத்தை திருப்பிக்கிறது. மனதில் உள்ள ஒவ்வொரு ஆசைகளையும் வெட்டி வீழ்த்த வேண்டி இருக்கிறதே என்னும் துயரத்தை நஸ்ரீனின் பேச்சு உண்டாக்கிவிட்டது. பழங்கனவுகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று கண்களுக்குள்ளேயே அணிவகுத்து போயின. யூனுஸ் பெருமூச்சு விட்டான். பெருமூச்சின் வெப்பம் அவளை மென்மையாக தாக்கியது. என்ன பேச்சு காணோம்? யோசனை தான் போலிருக்கு. நாம எத்தனையோ முறை கணக்கு போட்டு குடும்பத்தை இந்த அளவிலேயே நிறுத்தினா போதும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இப்போ உங்க வாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயப்படுறீங்க போல இருக்கு. யூனுஸுக்கு எல்லாம் சளி பூட்டும்படி இருந்தது. இது என்ன பேச்சு? பேசாம தூங்கு, காலையில பேசிக்கலாம். அவன் இப்படி பேச்சை தட்டிவிட்டு தூங்க போவது ஒரு வகையில் நஸ்ரீனுக்கு கலக்கமாக இருந்தது. ஆனாலும் அவன் தூக்கத்தை கெடுக்க கூடாது. பாவம், வாரம் முழுக்க ஒரு கடையில் இருந்து வேலை பார்த்துவிட்டு அலுப்பு சலிப்போடு வீட்டுக்கு வருகிறவனை தானும் தொணத்தொணத்தபடி தொந்தரவு செய்வது நல்லதில்லை. ஆனால் பெற்றோர்கள் ஏதாவது மாய்மாலம் பண்ணி அவனை மாற்றி விடுவார்களோ என்ற பயம் இருந்தது. காலையில் அவன் முழித்த கண்ணுக்கு வாப்பா சூக்கூர் மகனை அணுகினார். அவரே கைப்பட அவனுக்கு தேத்தண்ணி எடுத்து கொண்டு போனார். தூக்கச் சடவு தீராதிருந்தான் யூனுஸ். அவன் அறிய ஒரு நாளும் தேத்தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததில்லை அவர். கை பரிமாறலில் தேநீர் சிந்தி விடாதபடிக்கு பக்குவமாக கொடுத்தார். கோப்பை முழுவதும் தழும்பிக் கொண்டிருந்தது தேநீர். அவன் தேநீரை உறிஞ்சினான். இவ்வளவு டீ எதுக்கு? அவனுக்கு தனது கடையில் குடிக்கும் தேநீர் இதைவிட அதிக ருசியாயிருந்தது. ராத்திரி நாங்க பேச பேச நீ பாட்டுக்கு வந்து படுத்துட்டியே. உன் பெண்டாட்டிக்காரி என்ன சொன்னா? இது என்ன சரவல்? அவனுக்கு தேத்தண்ணியை தூர வீசி விடலாம் போல் இருந்தது. தூங்கவும் விடமாட்டேங்கிறீங்க, முழிச்சிருக்கவும் விடமாட்டேங்கிறீங்க. என்ன வாப்பா இது? ஏண்டா சலிச்சுக்கிற? நீ வளர்ந்துட்டியே தவிர இன்னமும் உனக்கு புத்தி காணாது. கண்களில் கோபம் கனன்றது. வாப்பாவை முறைத்து பார்த்தான். குடித்து கொண்டிருந்ததை அப்படியே கீழே வைத்து தள்ளிவிட்டான். அவன் படுக்கையில் இருந்து எழ முயற்சித்த போது அவன் கைகளை பலமாக பிடித்து கீழே உட்கார வைத்தார். கோபப்படாதடா, நான் சொன்னது தப்புதான், பொறுத்துக்கோ. ஆனா தயவா கேட்டுக்கிறேன். உன் பெண்டாட்டி என்னடா சொல்றா? உண்டாயிருக்கா, ஆனா முணுமுணுத்துக்கிட்டே இருக்காளாம். அதுக்கு என்னடா அர்த்தம்? அது அவகிட்டயே போய் கேளுங்க. தாலி கட்டினவன் நீ. என்னடா பேச்சு இது? உன்னை பெத்த அப்பங்கிட்ட பேசுறோம்னு நினைச்சு பார்த்து பேசு. குழந்தைய சுமக்கிறவளும் குடும்பத்தை கவனிக்கிறவளும் அவதான் முடிவெடுக்கணும். அவ புருஷன் நீ, உனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, அப்படித்தானே? அவ வேதனை அவளுக்கு தானே தெரியும். என்னடா பெரிய வேதனை? இன்னொரு குழந்தைய பெத்து வளர்க்கறதுல எல்லாமே முழுகி போயிருங்கிற மாதிரி பேசுறையே. ஒரு காய்ச்சல் மண்டையிடின்னு சொன்னா சுக்கு கஷாயம் போட்டு வீட்டோட சாப்பிட்ற நிலைமையில தான் நாம இருக்கோம். இதுல இன்னொன்னு எதுக்குன்னு அவ கேட்குறா. சரிதானே? அதை அப்பவே யோசிச்சிருக்கணும். இவ்வளவு தூரம் வயிற்றுல வந்த பிறகு அதை யோசிக்கலாமா? மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். இது கூடவா உனக்கு சொல்லித்தரணும்? வர்ற வழியில பட்டை மரம்தான் நிறைய கண்ணில் படுது.
சுக்கூருக்கு ரத்தம் கொதித்தது, ஆவேசம் திரண்டது. இவன் என்ன பேச்சு பேசுறான், படவா ராஸ்கல்! அருமையாய் வளர்த்த மகனின் மூளை குழம்பி போச்சா? கொந்தளிக்கும் உணர்ச்சிகள் முட்டி மோத வாய் பேச வராமல் கோணிக்கொண்டு போகிறது. தானே ஏதோ அபச்சாரமாய் சொல்லிவிட்டது போல வாயில் அடித்து கொண்டார். யூனுஸ் உடனே எழுந்து விட்டான். ஆற்று கிணற்றில் போய் குளிப்பதற்காக வேண்டி நீளமான கயிறு கட்டிய மாளிகையும் சோப்பு டப்பா டவலையும் எடுத்து கொண்டு நடந்தான். அவன் பின்னாடியே மகனும் மகளும் பாப்பாவோடு குளிக்கப் போகிற சந்தோஷத்தில் கும்மாளமிட்டபடியே சென்றனர். மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் யூனுஸ் நஸ்ரீனிடம் பேசக்கூடிய தனியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தான். வீட்டு திண்ணையில் நாற்கட்டிலில் நீட்டி நிமிர்ந்து விட்டார் வாப்பா. அவனிடம் முகம் கொடுத்து பேசாமலே சாப்பிட்டு முடித்திருந்தார். உம்மா வழமை போல் முந்தானையை வீசி வீசி காற்றை வரவழைத்து கொண்டு புரண்டபடி இருந்தாள். வஹீதாவும் குழந்தைகளும் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போயிருந்தார்கள். மாமா கிட்ட நீங்க பேசினதெல்லாம் சரி. நாளைக்கு நானும் உங்க கூட திருநெல்வேலிக்கு வந்துடுறேன். ஆண்டாளு டாக்டர் கிட்ட போய் டிஎன்சி பண்ணிரலாம். யூனஸ் உடனே தலையாட்டினான். நஸ்ரீனுக்கு வயிற்று பாரம் இப்போதே கீழ் இறங்கி விட்டது போல் இருந்தது. நாளைக்கு நேரா கடைக்கு போய் முதலாளிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே டாக்டர்கிட்ட போயிடலாம். உம்மாவையும் அப்பாவையும் சமாளிக்கணும். அது ஒண்ணுதான் பிரச்சனை. கவலை கோடுகள் அழுத்தமாய் அவன் முகத்தில் பதிந்தன. பெற்றோர்களை முழுமையாய் பகைத்து கொள்ள நேர்ந்திடுமோ என்ற அச்சமும் அவனை ஆட்டி படைத்தது. வஹீதாவிடம் இதர பொறுப்புகளை விட்டுவிட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கிற வேலையில் நஸ்ரீன் ஈடுபட்டாள். ஆனால் வஹீதாவின் முகம் கூட துலக்கமாயில்லை. ஏனோ காக்காவுக்கு பயந்தோ மரியாதையாகவோ அவள் நஸ்ரீன் சொன்ன வேலைகளை ஒத்துக்கொண்ட மாதிரி இருந்தது. மருமகளின் துரித கதியிலான ஒவ்வொரு நடவடிக்கையையும் மாமனாரும் மாமியாரும் கண்டு சம்சயித்தார்கள். அவர்கள் வயிற்றில் அனல் புரண்டது. இன்னும் திருநெல்வேலிக்கு போகிற விஷயமாக கூட அவள் முறையாக ஏதும் சொல்லிக் கொள்ளவில்லை. அதை தன் கணவனை பார்த்து கொள்ளட்டும் என்று அவன் தலையில் தூக்கி பாரத்தை போட்டு விட்டாள். திங்கள் கிழமையின் இந்த காலை பொழுதுக்கு பஸ்ஸில் இருக்கக்கூடியவன் யூனுஸ். கடுகடுத்த முகம் மீண்டும் உயிர் பெற யூனுஸை பார்த்து கேட்டார் சுக்கூர். நீ இன்னும் வேலைக்கு புறப்படலையா? புறப்பட்டுட்ட. அப்போ ஏன் இவ்வளவு நேரம்? அவளையும் கூட்டிட்டு போறேன். வேலைக்கு போற இடத்துல அவ என்ன டேஷுக்கு? யூனுஸின் விழிகள் வளைந்து நெறிந்தன. யூனுஸ் ஆடை அணியலானான். என்னத்துக்கு அவ? வாப்பாவின் குரல் மேலே ஏறுகிறது. டாக்டர் கிட்ட காட்டணும். சொக்கோர் நரம்பு தளர்ச்சி கண்டவர் போல நடுநடுங்கினார். கோபம் அவர் கண்களில் கவிந்தது. எதுக்காக டாக்டர் பார்க்கணும்? வேற எதுக்கு? 2 போதும். இதையே திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க. உம்மா வந்து குறுக்கே பேசினாள். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. இந்த முறை நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். வயிற்றில் இருக்கிறத அழிச்சிடாதீங்கப்பா. அது பெரும் பாவம். உம்மாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. நொந்து போன உள்ளமா யூனுஸ் சொன்னான். நாங்களே வேற வழி தெரியாமத்தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். நீங்க வேற இடையில வந்து எதையாவது பேசி எங்களை குழப்பிடாதீங்க. ஒரு குழந்தைக்காக வேண்டி அவனும் என்னவெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். பணத்தை வாரி இறைக்கிறான். கொஞ்சமாவது அதை யோசிச்சு பாருப்பா. அது இல்லாதவன் பாடு. எல்லாரையும் சரி சமமா வச்சு பேசாதீங்கம்மா. யூனுஸ் நேற்று துவைத்த சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான். அவனை வழி மறிப்பது போல அவன் எதிரே வந்து நின்ற சொக்கூர். வளர்ந்துகிட்டு வர்ற நம்ம தீன் குலத்தை நாமளே இப்படி கருவழிக்கலாமாடா? எவனவனோ காலம் கெட்டு போய் என்னதெல்லாமோ செய்யறான்னு நீங்களுமாடா புத்திகிட்டு போய் அலையறீங்க. உனக்கு தெரியுமா, அந்த குழந்தை மூலமா ஆண்டவன் தன்னோட கருணையை நம்ம கிட்ட இறக்கி வைப்பான். அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி பாவம் பண்ண எவன்டா உங்களுக்கு சொல்லி தந்தா? நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கே இது பொறுக்காதடா பாவிங்களா. சொக்கோர் நிமிர்ந்து நின்றார். அவரின் தள்ளாமை அவரிடமிருந்து விலகி நின்றது. வாயும் முகமும் அங்கும் இங்குமாய் கோணி கொண்டிருந்தாலும் அவர் பேச்சு நடுக்கம் இல்லாமல் வந்தது. என்றும் அறிந்திராத மாமனாரின் கோபம் நஸ்ரீனையும் சற்று அச்சப்பட வைத்தது. சில நிமிடங்கள் அவள் எதையும் செய்ய முடியாமல் அடுப்படிக்குள் மரமாய் நின்றாள். தன் கணவரை அடித்து விடுவாரோ என்ற கலவரமும் அவளுக்கு இருந்தது.
சற்று நேரம் வீட்டில் எந்த சத்தமும் கேட்கவில்லை. எந்த மாதிரியானதொரு அசைவும் இல்லை. ஏதோ ஒரு மந்திர சக்தி எல்லோரையும் கட்டி போட்டது போல் தன் ஆளுமையை நிலை நிறுத்தியிருந்தது. நஸ்ரீன் தன் ட்ரங்கு பெட்டியை திறக்கும் சப்தம் முதலாக கேட்டது. உடுத்திக்கொள்ள ஒரு நல்ல சேலையாக தேர்ந்தெடுத்தாள். அநேகமாக வெளிக்காரியமாய் எங்கேயும் போவதென்றால் உடுத்திக்கொள்ள நல்ல சேலைகள் எதுவும் இல்லை. ஆடிக்கழிவில் 2 சேலைகளாவது வாங்கிக் கொள்ள எண்ணி யாரும் அறியாமல் கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தாள். இப்படியான ஒரு அவசர காரியத்திற்கு அதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டி இருக்கும் என்று இதுநாள் வரையில் நினைத்திருக்கவும் இல்லை. மாமனாரின் வார்த்தைகள் அவளையும் காயப்படுத்தவே செய்தன. இந்த வீட்டிற்கு வந்து எத்தனையோ முறை காயம்பட்ட மனசு மீண்டும் ஒரு முறை அந்த வருத்தத்தை புதைத்து கொள்ள அவள் அவ்வளவாய் சிரமப்படவில்லை. யூனுஸ் நிலை குலைந்து போய் யோசனைகளற்று நிற்பதுதான் அவளை கலவரப்படுத்தியது. அவனை அதில் இருந்து மீட்பது பற்றியும் மாமனார் மாமியாரிடம் வழி சொல்லி விடை பெறுவது பற்றியும் சிறிது நேரம் யோசித்தாள். பின் பொதுப்படையாக போயிட்டு வார என்றபடி புறப்பட்டாள். யூனுஸ் மீண்டான். சோர்ந்த மனதுடன் அவனும் அவள் பின்னே இறங்கிவிட்டான். அங்க போய் ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே வேற எங்கேயாவது போயிருங்க. இங்க வீட்டுல காலை வச்சிராதீங்க என்று சொக்கூர் ஆங்காரமாய் தெரு வாசலில் வந்து நின்று கூச்சல் போட்டார். உடனே அக்கம் பக்கத்து வீட்டார்கள் அவசரமாக வெளியே வந்து என்னதான் நடக்கிறது என்று பார்த்தார்கள். ஆண்டாளு டாக்டரிடம் நினைத்து வந்தபடியே எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. யூனுஸ் அவளுக்காக வெளியே காத்திருந்தான். தளர்ந்த நடையும் உடைந்து போன இதயமுமாக வெளிரிய கண்களோடு வெளியே வந்தாள் நஸ்ரீன். அவளை 2 கைகளாலும் அள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்து அலைமோத பரிதவித்து கொண்டு நின்றான் யூனுஸ். அவனை கண்டதும் திடும் என்று கண்கள் கலங்கின. கண்ணீர் திரண்டது. நிறைந்த கண்ணீர் கன்னங்களின் வழியே தரையில் விழுந்து சிதற சிதற மழலை புன்னகையும் அமுத மொழிகளும் இரத்தப் பெருக்குடன் உடைந்து நொறுங்குவதாய் அவளை வதைக்க துவங்கின. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.